இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அறிவிக்கப்பட்ட 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த சில மணி நேரங்களிலேயே பெரும் ஊசலாட்டத்தில் சிக்கியுள்ளது. சர்வதேச நாடுகளின் தலையீட்டால் புதன்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்த இந்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மதிக்கவில்லை என்றும் தெற்கு லெபனான் பகுதிகளில் இன்னும் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் லெபனான் ராணுவம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான போதிலும் எல்லையோர பகுதிகளில் இன்னும் அமைதி நிலவவில்லை என்பதையே கள நிலவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த திடீர் பதற்றம் காரணமாக போரினால் இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் தங்களின் வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று லெபனான் ராணுவம் தனது குடிமக்களுக்கு அதிரடி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குறிப்பாக கிழக்கு மற்றும் தெற்கு எல்லை கிராமங்களில் இன்னும் வெடிக்காத குண்டுகள் சிதறி கிடப்பதாலும் சாலைகள் மற்றும் பாலங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாலும் அப்பகுதிகள் இன்னும் பாதுகாப்பு அற்றதாகவே நீடிக்கின்றன. அவ்வப்போது கேட்கும் துப்பாக்கி சத்தங்களும் பீரங்கி சத்தங்களும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை உலகிற்கு உணர்த்துகின்றன. மறுபுறம் போர் நிறுத்தம் அமலில் இருந்த போதிலும் இஸ்ரேலிய ராணுவத்தினர் லெபனான் எல்லைக்குள் இன்னும் நிலை கொண்டுள்ளனர். ஒரு பாதுகாப்பு வலயத்தை, அதாவது செக்யூரிட்டி பஃபரை உருவாக்குவதற்காகவே தாங்கள் அங்கு தங்கியிருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டாலும் இது போர் நிறுத்த விதிகளுக்கு எதிரானது என்று லெபனான் அதிகாரிகள் சாடியுள்ளனர். கடந்த 3 வாரங்களில் மட்டும் லெபனானில் 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 20 லட்சம் மக்கள் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறி அகதிகளாக தவித்து வருகின்றனர். இந்த இடைவெளியை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் கொண்டு செல்லப்பட்டாலும் மீண்டும் போர் தொடங்குமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை இரு நாடுகளுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுத்துள்ளது. இரு தரப்பினரும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மீண்டும் போர் தீவிரமடைய வழிவகுக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் ஐநா வலியுறுத்தியுள்ளது. வரப்போகும் 10 நாட்களுக்குள் நிரந்தர அமைதி எட்டப்படாவிட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியம் இன்னும் மோசமான அழிவை சந்திக்க நேரிடும் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.